வணக்கம் மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் அத்திப்பழத்தை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போது நமக்கு என்னென்ன மருத்துவ நன்மைகள் கிடைக்குது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். கால்சியம் மற்றும் தாதுக்கள் நிறைந்து காணப்படக்கூடிய அத்திப்பழம் எலும்புகளை வலுப்படுத்துவதற்கு உதவிகரமாக இருக்கும். அதே போல் அத்திப்பழத்தில் பொட்டாசியம் சத்து இருக்கிறதால பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர், அந்த ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தி இதயம் சார்ந்த நோய்கள் வரக்கூடிய அபாயத்தையும் நமக்கு வந்து குறைக்கும். அத்திப்பழத்தில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் கேன்சர் செல்கள் வளர்ச்சி அடைவதை நமக்கு தடுக்கும். ஸோ தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலாம் நமக்கு இருக்காது. குறிப்பாக நம்ம அத்திப்பழத்தை எடுத்துக்கொண்ட நரம்புகளை எல்லாம் பலமாக பாதுகாத்து கொள்ளலாம். ஸோ என்னென்ன மருத்துவ நன்மைகள் கூடுதலாக அத்திப்பழத்தின் மூலமாக நமக்கு கிடைக்குது அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். சர்க்கரையினுடைய அளவை நம்மளுடைய ரத்தத்தில் குறைக்கக்கூடியதாக அத்திப்பழம் வந்து இருக்கு. ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்துறதுல அத்திப்பழம் முக்கிய பங்கு வகிக்குது. நார் சத்து அதிகம் அத்திப்பழத்தில் நிறைந்திருக்கிறதால உணவு செரிமானம் ஆகக்கூடிய நேரத்தை இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கண்ட்ரோலாக பாதுகாத்துக்கும். அதாவது செரிமானம் நமக்கு மிக எளிமையாக நடக்கும். இதன் காரணமாக அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் மிக மெதுவாக உட்கிரகிக்கப்படுவதால் உடனடியாக நம்முடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அதிகரிக்காது. அந்த ஆபத்து நமக்கு ஏற்படாது. ஆனால் காய்ந்த அத்திப்பழங்கள்ல அதிக அளவு சர்க்கரை இருக்கிறதால அதை மிக சிறிதளவு தான் உட்கொள்ளணும். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய அத்திப்பழத்தை சுகர் பேஷண்ட்ஸ் எடுத்துக்கொள்ளும் போது அவங்களுடைய பிளட்டில் இருக்கக்கூடிய சுகருடைய அளவு கண்ட்ரோலாக இருக்கும். நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அத்திப்பழத்தை சாப்பிட்டு வரும்போது அந்த சுகர் பிரச்சனை வந்து விடுபடலாம். உங்களுக்கு சர்க்கரை நோய் இருக்காது. இதனுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் வந்து இன்னும் மேம்படுத்துகிறதுக்கு அத்திப்பழத்தை வந்து எடுத்துக்கொள்ளலாம். அத்திப்பழத்தில் இருந்திருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் ரத்தத்தில் இருக்கக்கூடிய ட்ரைகிளிசரைடை குறைக்கிறதாக வல்லுநர்கள் குறிப்பிடுறாங்க. ஸோ இதை தவிர ரத்தத்தில் இருக்கக்கூடிய ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய தேவையில்லாத கொலஸ்ட்ரால்கள், அந்த கொழுப்பினுடைய அளவையும் அதிகமாக நமக்கு அத்திப்பழம் குறைக்கும். ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் பொட்டாசியம் சத்து அத்திப்பழத்தில் இருந்திருக்கிறதால பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர், அந்த ரத்த அழுத்தத்தை நமக்கு கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கிறதுக்கும் கண்ட்ரோல் பண்றதுக்கு உதவிகரமாக அத்திப்பழம் இருக்கும். மேலும் ரத்த நாளங்களில் இருக்கக்கூடிய அடைப்புகளை கியூர் பண்றதுக்கும் இதய கோளாறுகளால் வரக்கூடிய ஆபத்தை குறைக்கிறதுக்கும் அத்திப்பழம் உறுதுணையாக இருக்கும். இதனால ரத்த நாளங்களில் எந்த விதமான கொழுப்பு படிவும் இல்லாமல் இயல்பான அளவுக்கு மிக சிறப்பான அளவில் சுருங்கி விரிஞ்சு இதயத்துக்கு ரத்தத்தை அனுப்பும். ஸோ அத்திப்பழம் எடுத்துக்கொண்டோம்னா மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற எந்த விதமான இதயம் சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் நலமோடு வாழலாம். செரிமான மண்டலத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு அத்திப்பழம் உறுதுணையாக இருக்கும். அத்திப்பழத்தில் இருக்கக்கூடிய நார் சத்தானது நமது உடலினுடைய செரிமான மண்டலத்தை வலுவாக்குகிறது. தீவிர வயிற்று வலியால் அவதிப்பட்டு வருபவர்களுக்கெல்லாம் அத்திப்பழம் ஒரு சிறந்த தீர்வாக இருக்கு. மேலும் வயிற்றில் இருக்கக்கூடிய நன்மை பயக்கக்கூடிய பாக்டீரியாக்கள், அதாவது நல்ல வளர்ச்சி அடையக்கூடிய குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களுடைய வளர்ச்சியை நமக்கு ஊக்குவித்து செரிமானத்தை வலுவாக்குறதுக்கு அத்திப்பழம் உறுதுணையாக இருக்கும். இதன் மூலமாக தொடர்ந்து வாரத்தில் ஒரு தடவையாவது அத்திப்பழம் கிடைக்கக்கூடிய சீசன்ல இல்லை நம்ம தினமும் ஒரு அத்திப்பழம் சாப்பிட்டோம் அப்படின்னா கூட மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அந்த அத்திப்பழத்திலிருந்து விடுதலை வந்து கிடைக்கும். சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல் இனி எதுவுமே இல்லாமல் செரிமான மண்டலம் தன்னுடைய வேலையை மிக சிறப்பாக செய்யறதுக்கு அத்திப்பழம் உறுதுணையாக இருக்கும். எலும்புகள் மற்றும் தசைகள் வலுப்பெறுவதற்கு அத்திப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். அப்பப்போ அத்திப்பழத்தை உட்கொள்வதன் மூலமாக நமது எலும்புகள் மற்றும் தசைகள் வந்து வலுவடைய ஆரம்பிக்கும். அத்திப்பழத்தில் இருக்கக்கூடிய கால்சியம், மெக்னீசியம் மற்றும் பாஸ்பரஸ் இது எல்லாமே நமது எலும்புகளினுடைய ஆரோக்கியத்தை அதிகப்படுத்தி ஆஸ்டியோபோரோசிஸ் உள்ளிட்ட எலும்பு சார்ந்த நோய்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பை குறைக்கும். இதனால 40 வயசுக்கு அப்புறம் கூட நம்மளுடைய எலும்புகளும் தசைகளும் ஒன்றாகவே வலுவாகவே இருக்கும். ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு அலர்ச்சி என எதுவுமே இல்லாமல் ஸ்ட்ராங்காக நம்மளுடைய எலும்பு அமைப்பு இருக்கும். பற்களும் வலுவாக இருக்கும். தசைகள் இயல்பான அளவில் சுருங்கி விரிய ஆரம்பிக்கும். தசைகளினுடைய இயக்கம் ஆரோக்கியமாக இருக்கும். அதுக்கெல்லாம் அத்திப்பழம் உறுதுணையாக இருக்கும். ரத்த சோகை குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கு நம்ம அத்திப்பழத்தை வந்து எடுத்துக்கொள்ளலாம். அனீமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை ஏற்படக்கூடியதுக்கு முக்கிய காரணம் வந்து ரெட் பிளட் செல்ஸ் நமக்கு குறைஞ்சிருக்கக்கூடியது தான். அதாவது இரும்பு சத்து குறைவாக இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கிறோம் அப்படின்னா நமக்கு இந்த பிரச்சனைகள் வந்து ஏற்படும். ஸோ நாம் என்ன பண்ண முடியும்னா இந்த உணவுகள் அத்திப்பழத்தை வந்து எடுத்துக்கொண்டோம்னா இரும்பு சத்து நமக்கு வளமான அளவில் கிடைக்கும். ரத்த சிகப்பு அணுக்கள் நமக்கு வந்து முறையான அளவில் பராமரிக்கப்படும். ரத்த சிகப்பு அணுக்கள் குறைவு ஏற்படாது. ஸோ ரத்த சிகப்பு அணுக்கள் லெவல் கரெக்டாக இருக்கும்போது ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய லெவலும் கரெக்டான அளவில் இருக்கும். இதனால் நமக்கு ரத்த நாளங்களில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரத்த ஓட்டம் சிறப்பான அளவில் இருக்கிறதால நமக்கு இருக்கக்கூடிய ஹீமோகுளோபின் நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய அனைத்து பாங்களுக்கும் ஆக்சிஜனை கடத்தி செல்லும் போது சுறுசுறுப்பாக இருப்போம். இதனால் அந்த அனீமியாவுக்கான அறிகுறியாக இருக்கக்கூடிய சோர்வு, தலைவலி, குமட்டல், மயக்கம்
குறிப்பாக வந்து நம்மளுடைய எந்த வேலையுமே செய்யாமல் கவனம் இல்லாமல் இருக்கிறது, இது எல்லாத்தையுமே க்யூர் பண்ணிக்கலாம். நமக்கு ரத்த சோகை வந்து குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கு அத்திப்பழம் உறுதுணையாக இருக்கும். நரம்புகளை பலப்படுத்துகிறது அத்திப்பழம். ஸோ நமக்கு எந்த விதமான நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பலவிதமான நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகள் எதுவுமே வரக்கூடாது அப்படின்னா நம்ம தொடர்ந்து அத்திப்பழத்தை வந்து நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளலாம். ஸோ அத்திப்பழத்தை வந்து ஒரு பழமோ அல்லது 2 பழமோ, அது வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய அத்திப்பழமோ அல்லது உலர வைக்கப்பட்ட அத்திப்பழமோ, ஸோ அது எப்படி எடுத்துக்கொண்டாலுமே நமக்கு நரம்புகள் வந்து பலமாக இருக்கும். புற நரம்புகள் வலிமை குறைவது தடுக்கப்பட்டு எந்த விதமான நரம்பு தளர்ச்சி போன்ற பிரச்சனைகளும் எதுவுமே நமக்கு இல்லாமல் நம்ம நலமோடு நம்மளுடைய நரம்பை பாதுகாத்துக் கொள்ளலாம். ஸோ தொடர்ந்து நீங்கள் அத்திப்பழத்தை எடுத்துக்கொண்டு நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.